ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாது, ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் சொல்கிறேன். ஆக்சுவலி தற்போது டிசம்பர் மாதம் கடைசியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஆன்மீக சார்ந்த நாட்கள் வரும். அதில் ஒரு ஆன்மீக சார்ந்த நாட்கள் கரெக்டாக டிசம்பர் 19ஆம் தேதி வந்தது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான அமாவாசையானது வந்த இந்த அமாவாசை மார்கழி மாதத்துடைய அமாவாசை. இந்த அமாவாசையினுடைய சூத காலங்கள் ஏற்பட்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறுது. ஆக்சுவலி டிசம்பர் 21க்கு மேலே ஒரு பெரிய சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. இனி யாராலையும் தடுக்க முடியாது. அதற்கு காரணம் என்னன்னா, கிரகங்களுடைய வலுவான அமைப்பு. கிரகங்கள் வலுவாக அமைந்திருக்கிறதுனால மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்களும் செய்யணும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக மகர ராசிக்காரங்க பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற தாள்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெற முடியும். ஸோ அதிர்ஷ்டமாக இருந்தால் அதை எப்படி நீங்கள் பெறணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஆபத்தாக இருந்தால் அதை எப்படி கடக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ எல்லா பலன்களையும் பரிகாரங்களையுமே மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே கிரகங்கள் தான். அதனால தான் உங்கள் ராசிக்கு தலையெழுத்து மாறப்போகுது. மகர ராசி நேர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும், அதை நீங்கள் எப்படி தக்க வைத்து கொள்ளணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எல்லா பலன்களையுமே தெளிவாக மகர ராசி நேர்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. மார்கழி மாதத்தில் அமாவாசை அன்னைக்கு கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் வலிமை பெற்று சஞ்சரித்திருந்தார். எனவே தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். தொழிலில் வெற்றிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடைபோடும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவது உங்களுக்கு அமையும். உச்சம் பெற்ற குருவின் பார்வை மாதம் உங்களுக்கு தொடக்கத்தில் கரெக்டாக இல்லாமல் இப்போ இந்த அமாவாசைக்கு பிறகு கரெக்டாக அமைகிறதுனால கல்யாண கனவுகள் நனவாகும். காரிய வெற்றியும் பொது வாழ்வில் ஈடுபட்டவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் கிடைக்கும். அப்புறம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு சென்ற பிறகு கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும். உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அந்த மாற்றங்களெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. அப்புறம் இதை தொடர்ந்து மிதுனத்தில் குரு வரக்கூடிய மாற்றம் இருக்குது. மார்கழி 6ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு செல்கிறாரு. உங்கள் ராசிக்கு 6வது இடத்துக்கு வரக்கூடிய குருவால் சில நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் வக்ரம் பெறுவது நன்மைதான். நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வரும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கணிசமான தொகை கைகளில் பொருளும். உடன் பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைத்து மகிழ்ச்சி அடைய முடியும். உத்தியோகத்தில் உங்களுக்கான ஊதிய உயர்வு மட்டும் இல்லாமல் பதவி உயர்வும் கூட ஒரு சிலருக்கு வரலாம். மெயினாக கடன் சுமை படிப்படியாக குறையும். அது மட்டும் இல்லாமல் குருவின் பார்வை உங்கள் தொழில் ஸ்தானத்தில் பதியறதுனால தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். வெளிநாடு நிறுவனங்கள்ல இருந்து அழைப்புகள் உங்களுக்கு வரும். பணப்பற்றாக்குறை முற்றிலுமாக அகலும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு பூர்த்தியாகும். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, புதிய வாகனம் வாங்கி பயணிக்க எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேலிடத்துல நல்ல பெயர் கிடைக்கும். அதன் விளைவாக புதிய பொறுப்பு வந்து சேரும். இந்த அமாவாசையிலே குருவால தான் உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்க போகுது. இதை தொடர்ந்து தனுசுக்கு சுக்கிரன் வர இருக்கிறாரு. மார்கழியில் 7ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்றாரு. உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் விரயஸ்தானத்திற்கு வரும்பொழுது விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படும். மாற்றுத்திறனவர்களுடைய ஒத்துழைப்பால் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கூட்டாளிகள் ஒரு சிலர் விலகினாலும் புதியவர்கள் வந்திணைவாங்க. நீண்ட தூர பயணங்கள் பலன் தருவதாக அமையும். உத்தியோகத்தில் கூட லாக மாற்றங்கள் எதிர்பாராத விதத்தில் வரலாம்.
வளர்ச்சியும் தளர்ச்சியும் மாறி மாறி வரும். அதுக்கான நேரமாக கூட இந்த நேரம் அமையும். தனுசுல சுக்கிரன் வர்றதுனால இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் ஃபைனலாக இந்த அமாவாசையினால் மகர ராசிக்கு செவ்வாய் வந்து அங்கு உச்சமும் பெறக்கூடிய அதிசயம் நடக்க போகுது. உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். லாபதிபதியான அவர் உச்சம் பெறும்போது பொருளாதாரத்தில் நிறைவுங்கிறது ஏற்படும். கிளை தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டாகும். வீடு வாங்குவது அல்லது வீடு கட்டுவது இது மாதிரி பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ இந்த கிரகத்தினால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். ஆக மொத்தம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு லாக மாற்றம் வரலாம். கலைஞர்களுக்கு புகழ்ங்கிறது வந்து கூடும். மாணவ மாணவிகள் படிப்பில் அக்கறை செலுத்துவது நல்லது. பெண்களுக்கு கூட பொருளாதார பற்றாக்குறை அகலும். சுப செய்திகள் வந்து சேரும். ஸோ உங்களோட ராசிக்கு பொதுவாக இந்த மாதிரியான பலன்தான் கிடைக்க போகுது என்பது குறிப்பிடப்படுது. ஸோ குறிப்பிடப்பட்டதை உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதே போல் இந்த 21/12/2025 அன்னைக்கு 3ஆம் பிறையானது வருது. ஸோ இந்த பிறை சாதாரண பிறை கிடையாது. இந்த பிறை தெரியக்கூடிய நாள் உங்கள் வாழ்க்கை விதி மாற நீங்கள் ஒரு ஆன்மீக பரிகாரம் செய்யணும். அது என்ன ஆன்மீக பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால எப்படி உங்கள் தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பரிகாரத்தை செய்திடுங்க. ஸோ அந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். ஆனால் அதை செய்தால் உடனடியாக பலன் கிடைக்கும். மார்கழி மாதம் அமாவாசை திதியானது நல்லபடியாக நிறைவடைந்துருச்சு. அமாவாசை முடிந்து 3ஆவது நாள் சந்திர தரிசனம் என்பது வழிபாட்டில் மிக மிக முக்கியமான நாளாக நமக்கு சொல்லப்படுது. காரணம், இந்த பெருநிலவு சிவபெருமான் தலையில் இருக்கும். இந்த பெருநிலவை பார்த்தால் அந்த ஈசனை தரிசித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். பெருநிலவை பார்த்தால் ஈசனையே பார்த்ததாக அர்த்தம். ஸோ கரெக்டாக இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை சந்திர தரிசன நாளாக வருகிறது. இதே நாளில் தான் உங்களுக்கு கிரகங்களும் மாறுகிறது. ஸோ கடன் அடைப்பதற்கு சிவபெருமான் ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக பெறுவதற்கு இந்த தினம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகார முறை என்ன, இந்த தினம் நீங்கள் என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த தினம் காலை எழுந்தவுடன் நீங்கள் ஒரு மந்திரத்தை உச்சரிக்கணும். ஆக்சுவலி காலை எழுந்து கண் விழித்தவுடன் உங்களுடைய மனக்கண்களில் ஈசனையும் பெருநிலவையும் பார்த்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நம என்ற மந்திரத்தை 3 முறை சொல்லிவிட்டு செல்வ வளத்தோடு வாழ வேண்டும் என்ற வேண்டுதலை மனநிறைவோடு வைக்கணும். உங்களுக்கு யாராவது தனிப்பட்ட முறையில் குரு இருந்தால் யாரையாவது நீங்கள் குருவாக ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய கொள்கைகளை பின்பற்றி வந்தால் அந்த மந்திரம் சொல்லக்கூடிய அந்த சமயத்திலே குருவுக்கு வணக்கம் சொல்லுங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு வணக்கம் சொல்லி நன்றியும் தெரிவித்து உங்கள் நாளை அன்றைய நாள் அன்னைக்கு தொடங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் உங்கள் வேலையை தூங்குங்க, நல்லதே நடக்கும். அடுத்தபடியாக கடன் சுமையிலிருந்து வெளிவர ஒரு எளிய பரிகாரம் ஜோதிடர்களால் உங்களுக்கு சொல்லப்படுது. வாங்கிய கடனுக்கு இந்த சந்திர தரிசனால வட்டி கட்டினால் அந்த கடன் சுமையிலிருந்து சீக்கிரமாக வெளிவரலாம் என்பது ஜோதிடத்தில் நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதிலும் இந்த தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திர தரிசன நாள் வந்திருக்கு. ஸோ 3ஆம் பிறை தரிசனம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனாலேயே சிறப்பு. ஸோ நவக்கிரகங்களில் சூரிய பகவான் நமக்கு நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுப்பாரு. ஸோ இந்த நாளில் உங்களுடைய வட்டியிலிருந்து ஒரு சிறு தொகையை திரும்பவும் உங்களுக்கு நீங்கள் அடைக்கணும்னு சொல்லி கட்டி பாருங்கள். உங்களுடைய கடன் சுமை எந்த அளவுக்கு குறைகிறது என்பதை நீங்களே அடுத்த 3 மாதத்திற்குள் கண்கூடாக பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, கண்டிப்பாக உங்கள் லைஃப் மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பரிகாரத்தை மகர ராசிக்காரங்க செய்திடுங்க. கை நீட்டி ஒரு நபரிடம் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி விட்டீர்கள். அந்த 1 லட்சம் ரூபாய் கடனுக்கும் மாதம் 1000 ரூபாய் வட்டி கட்டுவதாக வைத்துக்குங்க. அந்த 1000 ரூபாய் வட்டியை நீங்கள் இந்த நாள் அன்னைக்கு கொடுங்க, அவ்வளவுதான். 1 லட்சம் ரூபாய் கடனும் சீக்கிரம் அடையும். திரும்ப திரும்ப கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட மாட்டீங்க. ஞாயிற்றுக்கிழமை மேலே குறிப்பிட்ட அந்த நேரத்தில் வட்டி கட்ட இது பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் நிச்சயமாக மாறும். எந்த நேரத்தில் கட்டணுன்னா 10:30 மணிலேருந்து 11:30 காலையில். ஸோ வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டுங்க, அவ்வளவுதான். உங்கள் தலையெழுத்து நிச்சயம் மாறும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.